வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பும்ராவோட அற்புதமான ஒரு பந்து வச்சு தாக்கு பிடிக்க முடியாம சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பொட்டலம் ஆகியிருக்காங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு பந்து வச்சு வெளிப்படுத்திருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ரா பொறுத்த வரைக்கும். சவுத் ஆப்பிரிக்கா என்னதான் மிஸ்டேக் பண்ணாங்க, 57 ரன்னுக்கு நோ லாஸ்ல இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 159 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்திருக்காங்க. பிளஸ் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிச் பயங்கர ஒரு பவுலிங் சப்போர்ட்டா இருந்திருக்கு. இந்தியாவும் பாத்தீங்கன்னா 37 ரன் தான் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் முடிவில் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. இந்தியாவும் இன்னைக்கு பேட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. முதல் நாளில் 11 விக்கெட் மொத்தமா போயிருக்கு. பிளஸ் என்னதான் நடந்தது இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் டேல எல்லாமே தெளிவா டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நண்பர்கள். வாங்க தெளிவா வீடியோல பாத்திரலாம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றோம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இருந்தது. அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எய்டன் மார்கம், ரிக்கல்டன் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பிளஸ் 57 ரன் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கூட இழக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பும்ராவோட ஒரு மேஜிக்கல் பவுலிங் தாக்கு பிடிக்க முடியாம அடுத்தடுத்து அவங்களோட ஓப்பனிங் பேர் ரெண்டு பேரும் ஒரே விக்கெட்டை இழந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் வரிசையில பாத்தீங்கன்னா விக்கெட்டுகள் சரமாரியா சரிஞ்சது. சீட்டு கட்டு மாதிரி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இழக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு பும்ராக்கு பக்கபலமா குல்தீப் அண்ட் சிராஜோட ஒரு அற்புதமான ஒரு பவுலிங் கூட்டணி சேர்ந்து ஓவராலா சவுத் ஆப்பிரிக்காவை 159 ரன்னுக்குலாம் பாத்தீங்கன்னா பொட்டலம் கட்டி அமைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச இந்தியாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள். நம்மளோட அதிரடி பேட்ஸ்மேன எஸ் ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா 12 ரன்னுக்கே தனது விக்கெட் லூஸ் பண்ணாரு. இந்தியாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பேட்டிங்ல 20 ஓவர் பேட்டிங் ஆடி இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் வெறும் 37 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவும் இன்னைக்கு பேட்டிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் செம்மையான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது அதாவது இந்தியாவும் பண்ணியிருக்காங்க. பிளஸ் சவுத் ஆப்பிரிக்காவும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இந்தியா மேல போட்டிருக்காங்க. பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாள் முதல்ல. நாளைக்கு ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும், இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது நாளை பொறுத்த வரைக்கும் இந்தியா நாளைக்கு வாஷிங்டன், KL ராகுல் ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா விக்கெட்டை விடாம நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறத பில்ட் பண்ணி ஒரு பெரிய இன்னிங்ஸ்ங்கிறத அடிக்கணும். பிளஸ் சூப்பரான ஒரு பேட்டிங் கண்டிப்பா ஆடினா மட்டும்தான் பாத்தீங்கன்னா விக்கெட்டே விடாம பேட்டிங் ஆடணும். அப்பதான் பின் வரிசையில் வர பேட்டர்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. பிளஸ் இவங்க ஸ்டார்டிங்ல விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா பின் வரிசையில் வரவங்க பெருசா ப்ரெஷர்ல போய் மாட்டிக்குவாங்க. அதனால பெரிய இன்னிங்ஸ் பெரிய ஸ்கோர் அடிக்க முடியாம விக்கெட் இழக்கிறதுக்கு நல்ல ஒரு இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியாவோட பேட்ஸ்மேனா KL ராகுல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணும். பிளஸ் விக்கெட்டை விடாம ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஸ்கோர் கொண்டு போனாங்கன்னா இந்தியா நாளைக்கு அவங்க நல்ல ஒரு இப்பயே 122 ரன் பின்தங்கி இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கோரை அடிச்சு ஒரு லீடிங் ஒரு 200 ரன்னுக்கு மேல அடிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். பிளஸ் இது இந்தியா நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயம். சவுத் ஆப்பிரிக்கா நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மெயின் விக்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு குருஷியில இருக்க போறது KL ராகுல். அவரை முதல்ல தொக்கா தூக்கணும். அதுக்கப்புறம் தான் வாஷிங்டன் சுந்தர். ஏன்னா KL ராகுல் முக்கியமான ஒரு பேட்டர். அவரை தூக்கிட்டாங்கன்னா பின் வரிசையில் ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தி மற்றபடி எல்லா பேட்டரையும் பாத்தீங்கன்னா ஈஸியா விக்கெட் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நாள்ல நல்லா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சதமா இருந்தது. டே 2ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமா இருக்கும். அதனால ஸ்பின்னரை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்தியாவோட பேட்டிங் பாத்தீங்கன்னா ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்க இந்தியா மேல பிரஷரை போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்தியா அந்த பெரிய ஸ்கோர் அடிக்க விடாம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் பாத்தீங்கன்னா நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா செய்ய வேண்டிய விஷயமா இருக்கும். பிளஸ் இந்த ரெண்டு விஷயம் சவுத் ஆப்பிரிக்கா பண்ணுனாங்க. இந்தியா மேல ஒரு பிரஷரை போடணும், பெரிய இன்னிங்ஸ்ங்கிறது பில்ட் பண்ணாம விடாம பாத்துக்கணும். பிளஸ் ஸ்பின்னரை அதிகமா பயன்படுத்தணும். ஃபாஸ்ட் பவுலரோட ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜ் நாளைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பண்ணாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டாமினேட் பண்ணலாம். இந்தியாவை பெரிய இன்னிங்ஸ் அடிக்க விடாம கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே, இதுதான் இந்த இந்தியன் டீம் சவுத் ஆப்பிரிக்கா நாளைக்கு பண்ண வேண்டியது. இந்தியன் டீம் நாளைக்கு நம்ம சொன்ன மாதிரி செய்வாங்களா, இல்ல சவுத் ஆப்பிரிக்கா நம்ம சொன்ன மாதிரி நாளைக்கு செய்வாங்களா அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு. பிளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. உங்க சப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.